பெண்கள் விழுந்து போற விஷயம் என்ன தெரியுமா? நிறைய ராங் ரிலேஷன்ஷிப்பை உள்ள கொண்டு வந்துடுறது தான். ஆமேன் ஆமேன். அந்த அக்கா கிட்ட 10 நிமிஷம் தான் பேச முடியும், 11வது நிமிஷத்துல தேவையில்லாத ஏதாவது ஒரு வார்த்தை அந்த அக்கா கொண்டு வரும். அப்ப புரிஞ்சுக்கணும், இந்த அக்கா கிட்ட எத்தனை நிமிஷம் தான் பேசணும்? 11வது நிமிஷம் வரேங்க்கா ஜெபிச்சுக்கோங்கான்னு வந்துடணும். அல்லேலூயா. ஒரு சில பேர்கிட்ட உட்கார்ந்து பேசலாம், ஏன்னா அவங்க நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களா இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி எல்லைகளை போடணும். இயேசு கிறிஸ்து எப்படி உறவுகளை வைத்தாரோ அப்படி நம்ம உறவுகளை வைக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணா நிறைய பிரச்சனைல இருந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க. ஆமென். பாக்குற எல்லாரையும் போய் அக்கான்றது ஒரு சில பேர் யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன். கொஞ்சம் பரிசுத்தமான ஆயிட்டாங்கன்னா வாய்ஸ்ல பேஸ் கூடிரும். பிரைஸ் தி லார்ட், என்ன வேணும்? எனக்கு யாரோடையும் ஆவி செட் ஆகலைன்னு வாங்க. யாரோடையுமா? ஒருத்தரோட செட் ஆகலன்னா பரவாயில்ல, எனக்கு ஆவியில செட் ஆகல. ஆனா எந்த ஆவின்னு தான் நான் கேட்க மறந்துட்டேன். ஆமா, அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. எல்லாரோடையும் நீங்க இணங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா எல்லாரையும் நேசி. அல்லேலூயா. அப்படி இங்க நம்ம வாசிச்ச இந்த வசனத்தை, ரொம்ப முக்கியமான வசனம், 11ஆம் வசனம். அது தமிழ்ல வாசிச்சா எனக்கு ஒரு ஷாக்கிங்கா இல்லை, ஆனா இங்கிலீஷ்ல நான் வாசிச்சதுக்கு அப்புறம் பயங்கர ஷாக்கிங். இப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்து அனுப்புறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வசனத்தை தந்த உடனே அதை பிரசித்திப்படுத்துகிறவருடைய கூட்டம் மிகுதி. இது தமிழ்ல எப்படி இருக்கா? ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் மிகுதின்னு இருக்கு. அல்லேலூயா. இந்த பிரசித்திப்படுத்துற வேலையை கர்த்தர் பெண்களுக்கு தான் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அது எப்படி இருக்குன்னா ஜெண்டரா ஃபீமேல்ன்ற ஜெண்டர் பேஸ்ல தான் அந்த வசனத்தை என்ன பண்ணிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அப்பனா கர்த்தர் வசனத்தை தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் மிகுதி. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைக்க விரும்புறார். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லைகளை தாண்டி வந்து கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை அதனால தான் நான் உயிர்த்தெழுதலோடு கம்பேர் பண்ணேன். ஏன்னா உயிர்த்தெழுதல்ல எத்தனையோ ஆண்கள் இருந்தாங்க, அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, பிசாசுகளை துரத்தினவர்கள் இருந்தாங்க. ஆனா அவர்களை எல்லாம் விட்டுட்டு கர்த்தர் தம்முடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை பிரசித்திப்படுத்த ஒரு மரியாதை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா.